எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பேசுகிறேன், பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டது டெய்லரிங் மிஷின் மெயின்டைன் பண்ணது தான். அது சரியாக வியூஸ் போகல. ஃபஸ்ட் வீடியோனால் அவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாது. அதனால் அது சரியாக போயிருக்காது. ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லி தான் அதை ஃபஸ்ட்டு வீடியோவாக செலெக்ஷன் பண்ணி நான் போட்டேன். அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது டெய்லரிங் மிஷின் என்ன டெய்லரிங் மிஷின் வாங்கலாம், லேடிஸ் மிஷினா ஜென்ட்ஸ் மிஷினா அப்படின்றத பற்றி நான் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால நான் இந்த வீடியோ போடுறேன். டெய்லரிங் மிஷின் மெயின்டெனன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நான் இந்த மிஷின் வாங்கி 8 இயர்ஸ் ஆக போகுது. நான் ஒரே ஒரு தடவை தான் இதை நான் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதனால இதில் சொல்கிற எல்லாமே என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி நீங்களும் மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு நம்ம எடுத்துகிட்டு செலவே பண்ண தேவையில்லை, அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, இப்போது இதில் டஸ்ட் இருக்குது பாருங்கள். நான் கேப் போட்டு தான் மூடுவேன். அது மூடியும் லேஸாக இந்த டஸ்ட் இருக்குது. அதனால் இந்த டஸ்ட்டை நம்ம டெய்லியுமே ஒரு துணி வச்சு இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய இந்த வீலு, நம்ம டேபிள் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே இதை க்ளீன் பண்ணிக்கணும். எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அங்கே எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா லைட்டாக தானே இருக்குது அப்படின்னு நாம் நினச்சா கூட இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நமக்கு ரொம்பவே ரெண்டாவது ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு இது தான் சரிங்களா. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட்டு மிஷினுக்கு ஆயில் விடணும். ஆயில் விடணும்னா இங்கே பாருங்கள், இது ஒரு 1/2 லிட்ரு ஆயில் கேனு. இது எங்கே கிடைக்கும்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நான் வாங்குறது டெய்லரிங் மிஷின் நான் எங்கே வாங்கினோ எனக்கு அங்கேயே கிடைக்குது. அதனால் அது பக்கத்தில் தான் கடை இருக்கிறதுனால நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். இது 1/2 லிட்ரு தான் அப்படின்ட்டு இல்லை, இது ஒரு பேக்கெட்டாகவும் கிடைக்குது. ஆனால் நீங்கள் இந்த 1/2 லிட்ரு வாங்கினாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 8 மாதத்துக்கு வரும். இது நீங்கள் இதை விட்டுட்டு மற்ற ஆயில் எதுவுமே இதில் விடக்கூடாது. ஏன்னா இந்த ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவாப்ரேட் ஆகக்கூடியது. உங்கள் துணியில் பட்டாலும் எதில் பட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா அது ஆயில் கரையாக நின்றாது. ஓகேங்களா, அதனால நீங்கள் இந்த ஆயில் சூஸ் பண்ணுங்கள், மிஷின் ஆயில். இது மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு ஆயில் கேனில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நிறைய ஊற்றி வச்சாலும் இதில் இருந்தும் ஆவியாகும். ஓகேங்களா. ஓகே, இதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மிஷினை எந்த அளவுக்கு நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி 2 போட்டால் போதும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் தைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே நீங்கள் ஆரம்பிக்கும் போது இது மாதிரி டஸ்டிங் பண்ணிவிட்டு மிஷின் போடும்போது என்ன பண்ணணும், அப்போ ஆயில் போடும்போது இங்கே பாருங்கள், ரன் பண்ணணும். மிஷினை ரன் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஆயில் விடணும். அப்போ தான் நம்மளுடைய ஆயில் போடுற பர்பஸே, சப்போஸ் நீங்கள் பெடல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பெடல் இதில் நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாகவே விட்டுருங்க. நான் எப்போயுமே அப்படி தான் விடுவேன். இந்த குழியில் நான் ஃபுல்லாகவே விட்டுருவேன். அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இறங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஃபுல்லாக நல்லா ரன் பண்ணணும். நீங்கள் பெடலிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுங்கள். ஆயில் போட்டதும் எங்கெங்கெல்லாம் நமக்கு போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கோ அந்த எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் ஆயில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக இந்த மிஷினை நல்லா தூக்கிட்டு மிஷினை ரன் பண்ணதும் இங்கே பாருங்கள், இந்த இடமும் நல்லா ரோல் ஆகுது இல்லையா, அந்த 2 இடத்துலையுமே நீங்கள் ஆயில் விட்டுருங்க. ஓகே, கண்டிப்பாக அந்த இடத்துல ஆயில் விடணும். ஓகே, ஆயில் விட்டுட்டு நல்லா ரன் பண்ணுங்கள் மிஷினை. அப்படின்னா தான் நம்ம போட்ட எல்லா விதமான அந்த எண்ணெயுமே உள்ளே போய் இறங்கும். ஓகே, இதுக்கு அடுத்து நாம் ஒரு பாபினில் நூல் சுற்றுறோம்
அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு பாபினில் நூல் சுற்றுறீங்க, இல்லை இப்போ நாம் வந்து மிஷினில் ஆயில் போட்டோம் இல்லையா, ஆயில் போடும்போதும் சரி பாருங்கள், இந்த மாதிரி ஃபூட்டரை தூக்கி விட்டுட்டு தான் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் இப்படி ஃபூட்டரை கீழே வச்ச மாணிக்கே இயக்கும்போது இந்த பற்சக்கரம் இருக்குது இல்லையா, அதுவும் ஃபூட்டரும் ரெண்டும் நல்லா வந்து உரசி சீக்கிரமாகவே தேஞ்சிடும். ஃபூட்டரும் தேஞ்சிடும், அந்த சக்கரமும் தேஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும், இப்படி வச்சு பண்ணும்போது ஒரு இரும்பும் உரசும்போது எவ்வளோ சீக்கிரம் தேயுமோ அவ்வளோ சீக்கிரம் தேஞ்சிடும். நாம் ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 டைம் கூட நம்ம என்ன பண்ணுவோம், பாபினில் நூல் சுற்றுவோம். அப்போ எல்லாமே நம்ம அதை இதோட சேர்த்து போட்டு ஃபாஸ்ட்டாக இயக்கும்போது என்னாகும், அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இப்படி இயக்கும்போது நமக்கு ஃப்ரீயாக அந்த இதுக்கும் டச் இருக்காது. இதை தூக்கி விட்டு பண்ணும்போது, இதையே நீங்கள் இப்படி இறக்கி விட்டு பண்ணும்போது இதனுடைய தேய்மானம், ஃபூட்டரோட தேய்மானம் இல்லை அந்த ரெண்டும் உரசி தேய்மானம் அதிகமாகும். நீங்கள் நினைக்கலாம் தைக்கும்போது நம்ம இப்படி தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. நம்ம தைக்கும்போது வந்து நடுவில் துணி இருக்கிறதுனால இது வந்து தேய்மானம் ஆகாது. ஆனால் அதுவே நாம் எண்ணெய் போடும்போதாக இருக்கட்டும், இல்லை பாபினில் நூல் சுற்றும் போதாக இருக்கட்டும், நாம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டும் ராவாக அப்படியே உரசும்போது இதோட தேய்மானம் இருக்கும். அதனால் இது பண்ணாதீங்க. இப்போது நம்ம இது மாதிரி மிஷினை ரன் பண்ணுறோம், உள்ளே ஏதாவது நூல் சிக்கிடுச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், எப்பயுமே உள்ளே ஏதாவது நூல் சிக்கிடுச்சுன்னா இம்மிடியட்டாக நாம் வந்து இங்கே மாட்டினாலும் சரி, உள்ளே வந்து மிஷினில் மாட்டினாலும் சரி, உள்ளே நாம் மிஷினில் நூல் மாட்டினாலும் சரி, இந்த இடத்த நாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே நாம் அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து வந்து டெய்லியுமே மிஷினை வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு துணி போட்டு கண்டிப்பாக மூடி வைக்கணும். இந்த கேப் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன், இதை நான் இப்படி போட்டு நல்லா கவர் பண்ணிடுவேன். இந்த கேப் போட்டு கவர் பண்ணியுமே இன்றைக்கி நான் ரிமூவ் பண்ணோன்னா உங்களுக்கு எவ்வளோ அதுக்குள்ளே டஸ்ட் இருந்ததுங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. நேற்று இதை போட்டு தான் மூடி வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணதும் நமக்கு அவ்வளோ வந்து டஸ்ட் இருந்தது. அதனால் துணி போட்டு மூடணும் அப்படின்னா கண்டிப்பாக காற்றுக்கு விலகும். நம்ம வீட்டு பசங்க எல்லாரும் வந்து அதை இழுத்து விடுவாங்க. அப்போ வந்து நமக்கு என்னாகும், கண்டிப்பாக அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஓகே, துணி போட்டு மூடாதீங்க. இது மாதிரி கவர் வாங்கிக்கோங்க. நான் வாங்கும்போது இந்த கவரோட ரேட்டு வந்து 500 rupees. ஆனால் அந்த 500 rupeesக்கு மேலேயே அது நமக்கு இந்த மிஷினை சர்வ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி வேலையை முடிச்சிடுறீங்க அப்படின்னா ஈவினிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற இந்த பாபின் கேஸை வந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஓகேங்களா? உள்ளே நம்ம மிஷின்லேயே வச்சுட்டு இது பண்ணக்கூடாது. அதனாலையும் அந்த இடம் வந்து நமக்கு நூல் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்களாக இருக்கட்டும், இல்லை பசங்களாக இருக்கட்டும், கீழே உட்காந்துருக்கும்போது இந்த வீல் வந்து பெடலிங் பண்ணுற வீலாக இருந்தால் அதை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னாகும், இது வந்து நூல் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும், ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், உள்ளே போய் மாட்டிக்கும். நம்ம மறுநாள் காலையில் தூங்கி எழுந்ததுமே அன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு வந்து ட்ரபிள் ஆயிரும். இதனாலையும் நமக்கு வந்து மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆகும். இதுக்கு அடுத்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபத்தில் நான் பண்ணின ஒரு தப்பு, நான் ஒரே ஒரு தடவை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணி எடுத்துகிட்டு போனேன்னா, இந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டிட்டேன். இது ஏதோ டைட்டு தானே பண்ணணும், இது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. சின்ன தையல்வெளியிலே பெரிய தையல்வெளியிலே ஏதோ பண்ணி இதை நான் கழட்டிட்டேன் இந்த ஸ்க்ரூவை. எனக்கு இது என்னன்ற நாலேஜே எனக்கு அப்போ கிடையாது. இப்போ எனக்கு தெரியும், அப்போ கிடையாதுன்னொன்னே நான் இதை வந்து கழட்டிட்டேன். இதை கழட்டிட்டு என்ன பண்ணேன்னா, திருப்பி மாட்ட தெரியல. திருப்பி மாட்டினா அது எனக்கு இது ஒர்க்கே ஆகலை, ஃபங்க்ஷனே ஆகாமல் போயிடுச்சு. அப்போ நாம் என்ன பண்ணணும், நமக்கு இதில் எந்த விஷயங்கள் தெரியுமோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் நாம் கை வைக்கணும், தெரியாத விஷயங்களை கை வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால நம்ம இந்த ஆயிலு இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணுறதுலையே நாம் மெயின்டைன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூவை கழட்டுனீங்கன்னா இந்த மூவ் ஆகுது பாருங்கள், அந்த கீழே அந்த தள்ளுற மாதிரி பற்சக்கரம்,
இந்த வீலை கழட்டினா அதை கழட்டுற ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டி இது உங்களுக்கு சப்போஸ் தேய்மானம் ஆயிடுச்சு, உங்களுக்கு துணியை வந்து தள்ள மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து கழட்டிட்டு போய் இது வந்து ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான். அதை வாங்கி நீங்களே ஸ்க்ரூ போட்டு மாட்டிக்கிடலாம். அதனால் இதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காதீங்க, ஓகேங்களா? அதை வந்து நீங்களே மாட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும், உங்கள் மிஷினில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடனே தூக்கிட்டு போய் இது நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம். அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிறத யோசிங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது நீடில் மாற்றிருக்கலாம், இல்லை நம்ம இது எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம வந்து பாபின் மாற்றிருக்கலாம், கேஸ் மாற்றிருக்கலாம், இல்லை இது எதையாவது நாம் நோண்டி வச்சுருப்போம். அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. அது இல்லை அப்படின்னா நான் எதுவுமே பண்ணலை ஆனாலும் இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா உங்களுடைய எல்லா பார்ட்ஸ்லையும் ஆயில் விட வேண்டிய இடத்துல எல்லாமே தாராளமாக ஆயில் விட்டு நல்லா 1 or 2 hours ஊற வச்சுருங்க. அந்த இடத்த ஊற வச்சதுக்கு பின்னாடி நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட மிஷினை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடித்து பாருங்கள். அப்படி அடித்து பார்த்தா நம்மளுடைய மிஷின் மேக்ஸிமம் சரியாக தான் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுனீங்கிறத யோசித்து பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ண பாருங்கள். எதுவுமே பண்ணலை அப்படின்னா ஆயில் நல்லா ஃப்ரீயாக எல்லா இடத்துலையும் விட்டுட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள், அடித்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம மிஷின் வந்து ஒர்க் ஆகும். வேறு வழியே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா? எனக்கு வந்து இது வரைக்கும் என்னோடய மிஷினு ஒரு லூப் கூட அடித்தது கிடையாது. அப்படி லூப் அடிக்குது அப்படின்னா என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நூல் சுற்றுனது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கலாம் அந்த இடத்துல மட்டும். அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டான இடத்துல சரியாக நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கு இந்த நூல் மாட்டுறதுல ப்ராப்ளம் ஆகிருக்கும். அப்படி தான் போயிருக்கே ஒழிய மற்றபடி லூப் வர்ற பிரச்சனையோ எதுவுமே எனக்கு அடிக்கடி நூல் கட்டாகிற பிரச்சனையோ நிறைய வந்ததே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இதை நான் ஒரே ஒரு தடவை தான் நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இந்த மிஷின் வாங்குறதுலையும் ஏன் நான் புது மிஷின் வாங்க சொன்னேன் அப்படின்னா, பழைய மிஷின் நான் ரன் பண்ணப்போ டெய்லியுமே ஒரு ப்ராப்ளம் வரும். புது மிஷினில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்றைக்கி வரைக்குமே நான் ஒரே ஒரு தடவை தான் நானே தான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணேன், ஃபுல்லாக ஓவரால் பண்ணி கொடுங்க, வாங்கி இத்தனை வருஷம் ஆயிடுச்சே அப்படின்றதுக்காக சொன்னேன். அவங்க பண்ணி கொடுத்தாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கும் டெய்லரிங் மிஷின் மெயின்டெனன்ஸ் சார்ஜே வராது. இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்களே மாட்டிக்கோங்க, ஓகேங்களா? இந்த 2 ஸ்க்ரூ எடுத்தால் இதை மாட்டிடலாம், அதுக்கடுத்து உள்ளே 2 ஸ்க்ரூ எடுத்தால் இதை மாட்டிடலாம். சப்போஸ் இது உங்களுக்கு ப்ராப்ளம் தோணுன்னா இதை கழட்டி மாட்டிக்கோங்க. எப்படி இருந்ததோ அதை ஒரு ஸ்டில் எடுத்து வச்சுக்கோங்க, இவ்வளோ தான். இதில் பெருசாக எந்த விதமான இதுவுமே கிடையாது. உள்ளே ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும்தான், அது அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ம கை வைக்காமல் ஆகவே ஆகாது. அதனால் நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ₹1 கூட செலவு இல்லாமல். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொன்னேன் இல்லையா, அதில் கொஞ்சம் தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் அப்படிங்கிறத விட அதில் நான் சொல்ல தவறின விஷயங்களையும் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.